என்னங்க நீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? சாயந்தரம் சீக்கிரம் வந்து டாக்டர் கிட்ட செக்அப் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களா இல்லையா? மறந்துட்டேன். என்னது? மறந்துட்டீங்களா? 3 மாசம் தவறாம செக்கப்புக்கு வரணும் டாக்டர் சொன்னது கூட மறந்துட்டீங்களா? ஆமா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னோட வேலையா? ஏன் வந்ததும் வராம இப்படி தொந்தரவு பண்ற? வர வர இந்த வீட்டில் நிம்மதி இல்லாம போகுது. சே, என்னப்பா நீங்க 2 பேர் வந்திருக்கீங்க, மேஸ்திரி வரல? அவர் உங்களை பக்கத்தாம வந்துட்டு இருந்தாரு. வர வழியில் வண்டி பள்ளத்தில் விழுந்து அவருக்கு அடிபட்டுருச்சுமா. அச்சிச்சோ, பலத்த அடியா? ஆமாம்மா, ஏத்தாப்புல லாரி வந்திருக்கு. வண்டி வாய்க்கா பக்கம் திருப்பியிருக்காரு. வண்டி பள்ளத்தில் விழுந்துருச்சு. கை காலெலாம் நல்லா அடிமா. எப்படியும் 2-3 நாள் ஹாஸ்பிட்டலில் தங்க வேண்டியிருக்கும். அதான் உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். ஐயோ, 2-3 நாள் கழிச்சு வந்தாலும் பரவாயில்ல, மேஸ்திரியை வர சொல்லுங்க. இந்த வேலையெல்லாம் உங்களால் சரி பார்க்க முடியாது. போய் மேஸ்திரியை வர சொல்லுங்க. சரிம்மா, வரங்கம்மா. மாப்பிள்ளை, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்க போதேங்கிற சந்தோஷத்தில் மேஸ்திரி வரவழைச்சு போனது வந்ததெல்லாம் சரி பார்க்க சொல்லலான்னு நினச்சேன். பாவம், ஆக்சிடென்ட் ஆகி மேஸ்திரி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்காராம். பரவாயில்ல, இன்னும் 1 வாரம் கழிச்சு வந்துடுவார். இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன். இல்லத்த, இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா படல. என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க? யசோதா கருத்தரிச்ச நாள்லேருந்து இந்த மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு. நல்லா இருக்குது மாப்பிள்ளை. எவனோ மேஸ்திரி அடிபட்டான்னா அதுக்காக நம்ம வீட்டு புள்ளிய குத்தம் சொல்ல முடியுமா? இல்ல அத்தை, இதை பத்தி நான் உங்ககிட்ட பேசலாம் தான் இருந்தேன். 2 நாளா என் மனசு சரியில்லை. இது பாருப்பா, நான் உங்க அம்மா மாதிரி 7 வயசுலேருந்து உங்களை எடுத்து வளர்த்தவா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுப்பா. அத்தை, 2 நாளுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு போயிருந்தேன். சாமியை கும்பிட்டு கண்ணை திறந்து பார்த்தா என் முன்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. என்ன மாப்பிள்ளை இது? என்னால நம்பவே முடியல. இப்படி கூட நடக்குமா? ஆரம்பத்தில் நானும் இதை நம்பல. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்பாம இருக்க முடியல. இது பாருங்க மாப்பிள்ளை, ஆலமரத்துல விழுந்தாதான் நல்லது. விழுதுக்காக வேறையே இழக்க முடியுமா? 30 வருஷமா வளர்த்த உங்களை பெறாத பிள்ளைக்காக உங்களை என்னால இழக்க முடியாத மாப்பிள்ளை. அத்த, எப்படி அத்த? எனக்கும் யசோதாக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. இப்பதான் அவன் உண்டா இருக்கா. இப்ப அவகிட்ட போய் கருவை கழிச்சு எப்படி அத்த? சொல்ல முடியாதுதான் மாப்பிள்ளை. ஆனா இந்த மாதிரி விஷயத்தை சொல்லாமையும் இருக்க முடியாதே. நல்ல விஷயமா இருந்தா 4 பேருக்கு சொல்லிட்டு செய்யலாம். ஆனா இந்த மாதிரி விஷயத்த காதும் வச்ச மாதிரி தான் செய்யணும். மாப்பிள்ளை, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க மாப்பிள்ளை. வர என்னடி ஸ்வீட் எடுத்துக்க. ஸ்வீட்டா? எதுக்குமா? இன்னைக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்வீட் வாங்கிட்டு வர சொன்னேன், எடுத்துக்க. எனக்கு வேண்டாம். என்னடி
என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்க? பல்ராமனுடைய மார்க் ஷீட் பாருமா, எல்லா பாடத்திலும் ஃபெயில் மார்க் வாங்கியிருக்கான் பாருமா. அடி பொடி பைத்தியம், இதுக்கா இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்க? அவன் படிச்சா என்ன, படிக்கலன்னா என்ன? என் பேரன் 2 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அவனுக்கு சொத்து இருக்குடி. நானும் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன், அவன் ஒருத்தனுக்கு தான் எல்லா சொத்தும் வரப்போகுதுன்னு. இப்ப என்ன, யசோதா ஒரு கருவை சுமந்துட்டு இருக்கா. சுமக்கட்டுமே, அந்த குழந்தை பிறந்தாலும் அது நினைக்காது. என்னம்மா பைத்தியமா பிடிச்சிட்டு இருக்குது? அவதான் ஒரு கருவை சுமந்து நடந்துட்டு இருக்காளே. அவன் நடப்பாடி, ஆனா அவன் நினைச்சது எதுவுமே நடக்காது. நீ ஸ்வீட்டை எடுத்துக்க. யசோதா வயிற்றுல வளர்றது குழந்தை இல்லடி, சோமு உயிரை குடிக்க போற யமன். என்னம்மா என்னென்னமா சொல்ற? நான் சொல்லலடி, யாரோ ஒரு பெரிய சாமியாரு மாப்பிள்ளைய கோயில்ல பார்த்து இந்த விஷயத்த சொன்னாராம். சாமியார் சொன்னாரா? அப்படி என்னம்மா சொன்னாரு? யசோதா பிள்ளைய பெத்தா சோமு இறந்துருவானா. அவ கருத்தரிச்சு நேரம் அந்த மாதிரி நேரம். ஐயோ, கேட்கவே பாவமா இருக்கம்மா. புள்ள பிறந்தா இவர் செத்துருவாருனா அந்த கருவை கலைச்சிட வேண்டிதானே? இனிமே நாம அந்த வேலையை செய்ய வேண்டாம். கருவை எப்படி கலைக்கணும்னு மாப்பிள்ளையே துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சொத்தெல்லாம் என் பேரன் பல்ராமனுக்கு. இந்தாடி ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு நிம்மதியா சந்தோஷமா இப்ப படுத்து தூங்கு. யசோதா, பால் உனக்காக தான். உங்க கையெடுத்து அது நடந்தது ஒன்றும் இல்லையா, கிளாஸ் சூடாக இருக்கு, அவ்வளோதான். எதையோ சொல்லி சமாளிக்காதீங்க. தப்பு பண்ணும்போது மட்டும்தான் உங்க கை நடக்கும். இப்ப என்ன தப்பு பண்ணீங்க? சொல்லுங்க, என்ன தப்பு பண்ணீங்க? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, நான் இந்த பாலை குடிச்சிருவா. சொல்லுங்க. நிஜமாவே குடிக்கவா? குடிச்சிருவேன். வேணாம் யசோதா, வேணாம், அந்த பால் குடிக்க வேண்டாம். எனக்கு தெரியுங்க, உங்களால தப்பு பண்ண முடியாத. பாலை குடிக்க வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு அப்படி இதுல என்னங்க கலந்தீங்க? சர்க்கரையை தான் கலந்தேன். தப்பு பண்ண முயற்சி பண்ணீங்க, தோத்துட்டீங்க. இப்ப பொய் சொல்ல முயற்சி பண்றீங்களா? பாலை சர்க்கரை கலந்தீங்கன்னா அப்போ இது எதுல கலந்தீங்க? சொல்லுங்க, இது எதுக்காக கலந்தீங்க? என்ன கொள்றதுக்கா? இல்ல என் வயித்துல இருக்கிற நம்ம குழந்தைய கொள்றதுக்கா? இது உங்க கையால கொடுத்த, நீங்க எதுக்குங்க கொலை செஞ்ச பாவத்துக்கு ஆளாகணும்? நானே குடிக்கிறேன். வேணாம் யசோதா, வேண்டாம். என்னை விட்டுட்டு யாரும் போக வேண்டாம். 8 வருஷம் வேண்டி வேண்டி வாங்க கர்ப்பத்தை ஒரே டம்ளர் பால்ல கலக்கலான்னு பார்த்தேன். ஏன் தெரியுமா?
எல்லாம் என் சுயநலத்துக்காக. யசோதா வேணா ஒண்ணு பண்ணு. ஏதாவது விஷயம் இருந்தா எனக்கு கொடுத்துரு. இப்படி தினம் தினம் சாகிறத விட நான் ஒரே அடியா போய் சேர்ந்துடுறேம்மா. என்ன சொல்றீங்க? ஆமா, உனக்கு பிறக்க போறது குழந்தை இல்லையா, எனக்கு யமனா. நீ நான் எதையும் மறைக்க விரும்பல. இப்ப சொல்லு யசோதா, என் மனசுல இருக்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன். இனிமே முடிவெடுக்க வேண்டியது நீதான். ஏங்க இத்தனை நாளா இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சீங்க? உங்களை பலி கொடுத்த இந்த குழந்தைய நான் காப்பாத்துக்குவேன்னு நினைச்சீங்களா? இந்த உலகத்துல எனக்கு எல்லாமே நீங்க தாங்க. உங்களுக்காக நான் எதை வேணாலும் இழப்பேன். ஆனா எதுக்காக உங்களை நான் இழக்க மாட்டேன். இழக்க மாட்டேன். என் வயிற்றுல இருக்கிற இந்த குழந்தை என்ன மலடின்னு குத்தி காட்டுறவங்க வாயை அடக்கி வந்திருக்குங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஒரு நாள் நீங்க சொன்னீங்களே, என் ஆபீஸ்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்கன்னு. நீங்க அப்பா ஆயிட்டீங்கன்னு நிரூபிக்கிறதுக்காக பிறக்க போற பிள்ளைங்க அது. இந்த குழந்தைக்கு 13 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தானே ஆபத்துன்னு சொன்னாங்க. எனக்கு 1 வருஷங்க, ஒரே 1 வருஷம் இந்த குழந்தை நம்மளோட இருந்துட்டு போட்டோம். எனக்கு இந்த 1 வருஷமாக நீங்களும் நானும் அப்பா அம்மாங்கிற சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போவோம். இந்த 1 வருஷத்துக்கு மட்டும் இந்த குழந்தை எனக்கு மடிப்பிச்சு கொடுங்க, மடிப்பிச்சு கொடுங்க. நீங்க எதுக்காக யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுங்க. 1 வருஷம் குழந்தைய கூடவே வச்சு வளர்த்தா பாசத்துக்கு நான் அடிமை ஆயிடுவேன்னு நீங்க பயப்படுறீங்கல்ல. நம்ம குழந்தை கூட வாழ்ற ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தை நமக்கு சொந்தமானது இல்லைன்னு நான் நினைச்சுட்டு தாங்க வாழ்வேன். நீங்க பயப்படாதீங்க. நம்ம குழந்தை முதல் வருஷம் பிறந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே செஞ்சிருங்க, அப்படியே செஞ்சிருங்க. சுவாமி, என் மனைவி கர்ப்பத்தை கலைக்க வேணான்னு சொல்றா. நியாயம் தானே? 13 மாசத்துக்கு அப்புறம் தானே உங்களுக்கு கண்டோம். 1 வருஷம் வரைக்கும் ஆகுது. அந்த குழந்தைய வளர்க்குற பாகியம் எனக்கு கொடுங்கன்னு கெஞ்சிரா. அதுக்குள்ள அந்த குழந்தைனால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயப்பட வேண்டிய தேவையில்லை. குழந்தை பிறந்து 13வது அமாவாசைக்கு பிறகுதான் உன் உயிருக்கு கண்டம் இருக்கு. 13ல நிறைய விஷயங்கள் இருக்கு, உனக்கு போக போக புரியும். நான் இப்போ அம்மன் பூஜை பண்ணணும், நீ சென்று வா.
இங்க பாருங்க, எனக்கும் மனசாட்சி இருக்குது. உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தராம ஏமாத்துறேன்னு நினைச்சீங்களா? உங்களுக்காகவே உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தரணுன்றதுக்காகவே யோசிச்சு புத்திசாலித்தனமா ஒரு திட்டம் தீட்டிருக்கிறேன். எப்படியோ எங்க பணம் திருப்பி வந்தா சார் தான். உங்க பணம் திரும்பி வரது மட்டும் இல்ல, அது குட்டி போட்டு 10 மடங்கா திருப்பி வந்தா வேணாம்னு சொல்லுவீங்களா? வேணான்னு எப்படி சார் சொல்லுவோம்? பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் தானே இந்த வட்டி தொழிலுக்கே வந்திருக்கோம். அதாவது மாங்குடி கிராமத்தில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபேக்டரி வரப்போகுதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் டெல்லியிலேருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதுக்கு என்ன இப்போ? அவசரப்படாமல் நான் சொல்கிறது கேட்குறீங்களா? மாங்குடி கிராமத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய வீடும் நிலமும் இருக்குது. அதை நான் குறைஞ்ச விலைக்கு பேசி உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன். ஆனால் அங்கே ஃபேக்டரி வரப்போகிற விஷயம் வெளியே லீக் ஆகிறதுக்கு முன்னால் நாம் அதை காது வச்ச மாதிரி வாங்கி முடிச்சிடணும். அதில் எங்களுக்கு என்ன லாபம்? நாங்கள் தொன்ன மாதிரி கேட்குறீங்க. இப்போ 5 லட்ச ரூபாய் கொடுத்து அந்த நிலத்தை விலைக்கு வாங்குறோம். ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணோன்னே 15 லட்ச ரூபாய் விலைக்கு போவோம். 3 மாசத்துல 200% ப்ராஃபிட்னா சும்மாவா? நீங்கள் திறமைசாலின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உங்களை இவ்வளோ நாள் விட்டு வச்சிருக்கோம். சார், இந்த மாங்குடி வியாபாரத்தை மட்டும் கரெக்டாக முடிச்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் தர வேண்டிய பணத்தில் வட்டியை கழிச்சுக்கிறோம். அப்படியே இந்த அல்ப வட்டி புத்தி உங்களை விட்டு போக மாட்டேங்குதா? 10 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறேன். எனக்கு ஏதோ பெருசாக தள்ளுபடி தரக்கூடாதா? முதல்ல இதை முடியுங்க சார், பார்க்கலாம். நிலத்தை வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கேஷ் ரெடி பண்ணிட்டு வாங்க. நாளைக்கே கிளம்பி போய் மேட்டரை முடிச்சிடுவோம். இப்போவே வேணாலும் பணம் ரெடியாக இருக்கு, உடனே கிளம்பலாம். என்னங்க இது? நேற்று தான் கொஞ்சம் பணம் கடன் கேட்டால் இல்லவே இல்லை நீங்கள். நாங்க கூட நிறைய லாபம் வர்ற பிசினஸ் தெரிஞ்சா வெளியில வெட்டிக்கு வாங்குற பழக்கம் உண்டு. வாங்குறீங்கல்ல, வாங்குவீங்கல்ல, கொஞ்சம் எனக்கு சேர்த்து கடன் வாங்க. உங்களுக்கு கொடுத்த மாதிரியே கரெக்டாக திருப்பி கொடுத்துட்றேன். எதை? அல்வாவையா? அது திருநெல்வேலிக்காரங்க தருது. நான் கனடா இல்லை, கேன்பீர் தரேன். என்னடி குட்டி போட்ட பூனை மாதிரி அங்க இங்கேயுமா நடந்துகிட்டு இருக்க? என்னம்மா நீ? உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். என்ன விஷயம்? கனடா சம்மதி இல்லாமா அவர் உன்னை பார்க்க வந்திருந்தாரு. அப்படியா? நாளை காலையில மாங்குடி கிராமத்துக்கு போகணுமா, கோபி பேர்ல இருக்க வீடு நிலத்தெல்லாம் வித்து காசாக்கணும்னு சொன்னாரு. அப்பா, இப்பதாண்டி எனக்கு நிம்மதியா இருக்குது. அவன் பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் வித்து எப்படியாவது காசு ஆக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு சம்மந்தி மூலியமா தான் ஒரு விடுவே கிடைக்கும் போல் இருக்கு. இப்ப நமக்கு எதுக்குமா பணம்? அந்த நிலம் அப்படியே இருந்தா பின்னாடி நல்ல விலைக்கு வித்துக்கலாம்ல. பொடி பைத்தியக்காரி, அந்த சொத்து நம்மளதா இருந்தா என்னைக்கு வேணும்னாலும் வித்துக்கலாம். அந்த அனாதை பையன் கோபி பேர்ல எல்லாம் இருக்கு. நாளைக்கு அவனுக்கு விவரம் தெரிஞ்சா நம்மளை விற்க விடுவானா? அதனால நீயும் வா, நம்ம போயிட்டு வந்துருவோம். அது சரி, கோபி பேர்ல இருக்க வீட்டையும் நிலத்தையும் விற்கிறதுக்கு அந்த ஊர் பெரியவர் ஒத்துக்குவாரா? நாளைக்கு நம்ம கூட வரப்போறது யாரு? கனடா சம்பந்தி. கொஞ்சம் நம்ம 2 பேரும் ஏமாந்தோம், நம்மளையே வித்துருவாரு. நாளைக்கு வாடி. தம்பி தான் உன் கூட வராலாமா? நான் எதுக்குமா? ஐயோ, அவன் அந்த ரேஷ்மா பொண்ணோடு எங்கேயாவது சுத்த போயிடுவாண்டி. இத பார், உன்னை 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் எதுக்கு படிக்க வச்சேன்? இந்த மாதிரி விஷயத்தப்ப நீ என் கூடவே இருக்கணும்னு தான். தம்பின்னு படிச்சவன் தாமா இருக்கலாண்டி. ஆனா அந்த கனடா சம்பந்தி கனகரத்னத்தோட சேர்ந்து அவன் என்னையே கவுத்துடுவாண்டி. இந்த பார், பெத்த தாய்கிட்டே அவன் கமிஷன் வாங்குறவன். என் வாழ்க்கையில உன்னை தவிர நான் வேற யாரையும் நம்ப மாட்டேன்டி. கண்டிப்பா வந்துடுடி. சரி சரி, நான் வரேன். நான் ஒன்றும் குழந்தை இல்லை. சரி வரேன். இந்த பார், காலையில சீக்கிரமா எழுந்து ரெடியா வந்துடணும். என்ன? வரேன். என்னமாமா மாங்குடியை பார்த்த உடனே வண்டி நிறுத்த சொல்றீங்க? பின்ன என்ன மாப்பிள, கனடாவில் நேச்சுரல் சீனரியை பார்த்து ரசிச்சதுக்கு அப்புறம் இங்கே தான் நேச்சுரல் பியூட்டியே ரசிக்கிறேன். பழக தோஷம். இந்த மாதிரி ஒரு சூப்பர் வில்லேஜில் வீடு நிலமும் நல்ல விலைக்கு போகுன்றேன். என்ன சம்பந்தி சொல்றீங்க? பின்ன கோபியோட வீடு நிலமும் விற்க போறான்ல.